புதுச்சேரி உப்பளம் அருகே பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த 1ஆம் வகுப்பு மாணவன் சாலையில் உள்ள பாதாள சாக்கடை குழியில் சாக்கு வைத்து மூடியிருப்பதை தெரியாமல் தவறி விழும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, இது பற்றிய மேலும் விவரங்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் வசித்து வருபவர் வேலு லட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு 3 மகன்கள் உள்ளனர். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் இவர்கள் படித்து வருகின்றனர். இன்று மதியம் அவர்கள் தேர்வு முடிந்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பாதூர் சாஹிப் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பாதாள சாக்கடையில் சாக்கு வைத்து மூடி உள்ளனர். அதை கவனிக்காமல் இந்த 3 மாணவர்களும் அந்த வழியாக சென்றுள்ளனர். அப்பொழுது பிரவீன் என்ற மாணவன் அந்த சாக்கடையில் விழுந்து எழுந்திருக்கும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனை அறிந்த அந்த பின்னால் வந்த தாய் அந்த மாணவனை உடனடியாக மீட்டு அவர் எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் அவர் பத்திரமாக மீட்டனர். இதனை அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அந்த பகுதியில் உடனே அந்த மாணவனுக்கு ஆறுதல் கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு அந்த இடத்தை மூட வேண்டும். இது பல மாதங்களாகவே இதே போன்ற நிலையில் தான் உள்ளது என அவர் எச்சரித்தனர். அதனை அறிந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தற்போது இருக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடிக்கும் அந்த பகுதியில் உடனே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்துக்கு அந்த பாதாள சாக்கடையை மூடியதை அடுத்து அது சிறிது நேரம் அந்த பகுதியை பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.